Asus Zenfone 5Z. So தமிழ் ஆளினேந்த அனைவருக்கும் வணக்கம். Asus Zenfone 5Z பொறுத்தவரையும் நான் வந்து பயன்படுத்தின முதல் நாச்சோட இருக்கிற ஸ்மார்ட் போன் Asus Zenfone 5Z. நம்ம சேனல்ல வரப்போற முதல் flagship ஸ்மார்ட் போனோட ரிவ்யூ Asus Zenfone 5Z. So கிட்டத்தட்ட 2 வாரங்களா பயன்படுத்தின பிறகு இந்த Zenfone 5Z உடைய முழுமையான விமர்சனத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. 30000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஸ்மார்ட் போனா இல்லையா அப்படிங்கறத வீடியோவோட கடைசில பார்க்கலாம். Asus Zenfone 5Z முதல்ல இதோட டிசைன்ல இருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். டிசைனை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் முன்னாடியும் சரி ஃபோனுடைய பின் பக்கமும் சரி இரண்டு பக்கமும் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டுக்கும் மத்தியில் இருக்கிற ஃப்ரேம் அலுமினியம் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பிடிக்கிறப்பே ஃபோன் வந்து ரொம்பவே வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். மோஸ்ட்லி நான் பயன்படுத்தின வரையும் கேஸோடையே தான் பயன்படுத்தியிருந்தேன். ஃபோனோடையே உங்களுக்கு கேஸ் வருது. ஸோ அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கேஸோ இல்லை ஒரு ஸ்கின்னோ இல்லாமல் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஃபோன் ரொம்பவே வந்து ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த பின்பக்கம் அந்த லைட்டை வந்து அழகாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பட் கையிலேருந்து வழுக்கி விழுந்தா ஸோ அதனால கேஸ் வந்து எப்போயுமே என்னை பொறுத்தவரையும் ப்ரிஃபர்டு தான். இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் எந்த விதமான வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இல்லை. ஐபி ரேட்டிங் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வாட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அது மட்டும் இருந்திருந்தால் இந்த மொபைல் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அது இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்தது டிஸ்பிளே. இந்த மொபைலில் வந்து 18.7:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு காரணம் நாட்ச். எஸ், Zenfone 5Zல 6.2 இன்ச் IPS LCD 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3யும் வந்து கொடுத்துருக்காங்க. Zenfone 5Z உடைய டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லெவல்ஸோட பிரைட்டான ஒரு டிஸ்பிளே தான் Zenfone 5Zல வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் கலர் கேமெட், அதாவது ஒரு விதமான கூலான கலர்ஸ் வேணும் இல்லை வார்மான கலர்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் லெவல்ஸுமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால விவிடான கலர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. மேலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல் இந்த மொபைலில் நாட்ச் வந்து இருக்குது. பட் அந்த நாட்சை நீங்கள் வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம். பட் நான் நாச்சோடய தான் பயன்படுத்தினேன். பிகாஸ் நான் முன்பே குறிப்பிட்டது போல் நான் வந்து நாச்சோட பயன்படுத்துகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் Zenfone 5Z தான். ஸோ நாட்ச் எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சை வந்து ஹைட் பண்ணாமலே தான் நான் பயன்படுத்தின முழுமையான நாட்கள் வந்து பயன்படுத்தினேன். நாச்சை பொறுத்தவரையும் எனக்கு முதல் 2 நாட்கள் ரொம்பவே வந்து புதுமையாக இருந்துச்சு. எனக்கு இது வந்து பழகி போகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதே நேரத்தில் இது வந்து பயன்படுத்தின முடிவான நாட்கள் 10 நாட்களுக்கு பிறகு இதை நான் வந்து வெறுக்கவும் இல்லை. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துடைய ஃப்ளாக்ஷிப் Qualcomm ப்ராசரான Snapdragon 845 ப்ராசர் தான் Zenfone 5Zல வந்து கொடுத்துருக்காங்க. Adreno 630 GPUவோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 6 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி 2 ரேம் வேரியன்ட்ஸ்லையும் 64, 128 மற்றும் 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பயன்படுத்தின வேரியன்ட் வந்து பேஸ் வேரியன்ட் 6 GB ரேம் மற்றும் 64 GB இன்டர் மெமரியோட இருக்கிற அந்த மாடலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இதற்கு காம்படிட்டராக இருக்கிற OnePlus 6 மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கூட கிடையாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. NFC சென்சார் வரையும் பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்துருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு பின்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் வந்துருக்கு. இதை தவிர முக்கால்வாசி சமயங்களில் நான் பயன்படுத்தினது ஃபேஸ் அன்லாக். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து AI பேஸ்டான ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்களை வந்து மூடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் வந்து ஒர்க் ஆகாது. பட் அதை தாண்டி ஜஸ்ட் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே லைட்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ரொம்பவே சீக்கிரமாக ஃபேஸ் அன்லாக் வந்து ஒர்க் ஆகிடுது. மொபைல் வந்து அன்லாக் ஆகிடுது. ஸோ ஃபேஸ் அன்லாக் தான் முக்கால்வாசி நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு dual 4G OTA சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 2 ஜியோ சிம்ஸோ இல்லை ஒரு ஏர்டெல் மற்றும் ஒரு ஜியோ இரண்டுமே 4G சிம்ஸ் சைமல்டேனியஸாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஆடியோ. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆடியோக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் dual ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து லவுடாக வந்து கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். உங்களுக்கு வந்து இயர்பீஸுமே வந்து ஒரு ஸ்பீக்கராக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோனுடைய ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே வந்து லவுடாக வந்து இருக்குது. இதற்கு பிறகு ஹெட்ஃபோன் குவாலிட்டியை பொறுத்தவரையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பாக்ஸில் வர இந்த Zenfone 5Zயோட பாக்ஸில் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங்ஸில் போய் DTS ஆடியோ விசார்ட் அப்படிங்கிற பேரில் செட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான
ஆடியோ ப்ரொஃபைல்ஸுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஆடியோவை வந்து நீங்கள் ரொம்பவே விரும்புகிறவராக இருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பீக்கர் சவுண்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னாக்கா ஹெட்ஃபோன் ஜாக் மூலமாக நான் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி பாடல்கள் வந்து கேட்குறப்ப நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா Zenfone 5G உங்களுக்கான பெஸ்ட் பிக் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இதற்கு பிறகு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Zen UI 5ஓட வந்து வருது. இது வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு மேக்ஸ் ப்ரோ மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது, பியூரான Zen UI தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டம் யூஐயாக தான் Zen UI 5 வந்து ஆக்ட் ஆகும். இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செட்டிங்ஸில் பலவிதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று ஏஐ பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஐ பூஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. பட் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இல்லை. ஸோ நீங்கள் ரொம்பவே ஹெவியான மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கப்போ இது வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கலாம். இதை தவிர ஆப்டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியும் ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிஃப்ளெக்ஸ் செட்டிங்ஸ் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரொம்பவே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபோனுடைய மெமரியிலே வந்து இருக்கும். ஸோ அடுத்த முறை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து சீக்கிரம் லோட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப் வந்து உங்களுடைய மொபைலுடைய மெமரியிலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த முறை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்பவே சீக்கிரமாக லோட் ஆயிரும். ஸோ அதற்காக தான் இந்த ஆப்டிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேமரா. Zenfone 5G உடைய பேக் கேமராவை பொறுத்தவரையும் டியூவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 12 மெகா பிக்சல் f1.8 அப்பேச்சரோடையும், செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் 120 டிகிரி ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒயிடான ஆங்கிளில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா செகண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆகும். மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து OASம் இருக்குது, வீடியோஸ் எடுக்கிறப்ப எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்டோ HDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு HDR மோட் தேவைப்படுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து எனேபிள் ஆகிக்கும். இது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து அவுட்டோர்லலாம் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது வந்து HDR மோடில் போகிறது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ ஆட்டோ HDRல தான் நான் எல்லா புகைப்படங்களும் வந்து வச்சுருந்தேன். இது வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து ஆனில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது ஒயிட் ஆங்கிள் லென்ஸை பொறுத்தவரையும் ரொம்பவே லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா தான் இந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். பட் ஒயிட் ஆங்கிள் லென்ஸில் நார்மலான புகைப்படத்தை விட டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி நான் வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒயிட் ஆங்கிள் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எதாவது எடுக்கணும் அப்படின்னா மட்டும் ஒயிட் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுது. பட் அதை தவிர அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிறதையும் மறுக்க வந்து முடியாது. வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4K வரையான வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லோ மோஷனை பொறுத்தவரை 240 frames per second வரையும் ஸ்லோ மோஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வீடியோ பொறுத்தவரையும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல டீட்டெயில்ஸோட ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் vlog எதாவது பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் மேனுவல் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் மட்டும் இல்லாமல் வீடியோலையும் நீங்கள் வந்து மேனுவல் மோடு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸ்லோ மோஷனை பொறுத்தவரையும் 240 frames per second வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ் பார்க்கவே வந்து நல்லா தான் வந்திருக்கு. போர்ட்ரேட் மோட் போத் ஃப்ரண்ட் கேமரா மற்றும் ரியர் கேமரா இரண்டுலேயுமே வந்து போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமராலையும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. கேமராவை ஓவராலாக பார்க்குறப்ப இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சைட் பை சைடாக நான் OnePlus 6ஓட கம்பேர் பண்ணல. பட் நான் பயன்படுத்தின ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மேலும் இதோடைய போர்ட்ரேட் மோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதும் உண்மை.
ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா Zenfone 5G ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மூலமாக வந்து ஷூட் பண்ணப்பட்டது. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மூலமாக உங்களால் 1080p வரைமான வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஆங்கிள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக இந்த ஒரு வீடியோ மூலமாக ஓவரால் டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, மேலும் ஸ்டெபிலைசேஷன் ஏதாவது நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் நான் வந்து வாக் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். கடைசியில் பேட்டரியை பொறுத்தவரையும் Zenfone 5Gல 3300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸில் வர சார்ஜரே வந்து குவிக் சார்ஜர் தான். அதை தவிர இது வந்து ஏஐ சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ சார்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோனை நீங்கள் ஓவர் நைட்டோ இல்லை ரொம்ப நேரம் சார்ஜ் போடுறப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வந்து சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து, அதாவது நீங்கள் நைட்டு சார்ஜ் போட்டு மார்னிங் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் முழுவதும் ஒரு 80% அந்த மாதிரி இருந்துட்டு மார்னிங் வந்து 100% சார்ஜ் ஆகும். ஸோ உங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருந்தாங்க. பேட்டரி லைஃப்பை பொறுத்தவரையும் என்னுடைய யூஸில் ஒரு நாள் வரையும் தாராளமாக வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வரையமான ஸ்க்ரீன் ஆன் டைம்ஸோட நான் வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக யூஸ் பண்ணேன் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக. ஸோ அதனால் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு 1.5 நாள்லேருந்து 2 நாட்கள் வரையுமான நார்மல் யூஸில் வந்து பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். சார்ஜிங்கை பொறுத்தவரையும் 1.25 மணி நேரம் வரையும் ஆவரேஜாக வந்து ஆகுது ஃபோன் வந்து முழுமையாக சார்ஜ் ஆக பாக்ஸோட வர சார்ஜரை வந்து பயன்படுத்தி. கடைசியில் விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30,000, 33,000 மற்றும் 37,000 அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. மேலும் இந்த 30,000 வேரியண்ட்டை நான் வந்து பயன்படுத்தினேன். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் Asus ரொம்பவே வந்து அக்ரெசிவாக இருந்தாங்க மேக்ஸ் ப்ரோலையே. பட் Zenfone 5Gல அதை விட ரொம்பவே அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பிகாஸ் 30,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி தேதியில் 5G தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இருக்கிறதுலே கம்மியான விலையில் இருக்கிற Snapdragon 845 ஃபோன் அப்படிங்கிற அந்த பெயரோடு இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ப்ராசராக இருக்கட்டும், நல்ல கேமராஸாக இருக்கட்டும், ரொம்பவே யூனிக்கான டிசைன், நாச்சை வந்து விரும்புகிறவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு நாச் அப்படின்னு சொல்லி எல்லா தேவைப்படுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். 30,000 நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 5G வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப 30,000 ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன் தான் Zenfone 5G அப்படிங்கிறது மாற்று கருத்தே வந்து கிடையாது. கேமராவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் நாச்சை பொறுத்தவரையும் பழகலை அப்படின்னாலும் எனக்கு வந்து நான் நினைச்ச அளவுக்கு வந்து நான் வந்து வெறுக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனால அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப Zenfone 5G 30,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க. வாங்கணும் அப்படின்னா மறந்துடாம அந்த லிங்க் வந்து பயன்படுத்தி வாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா, நாச்சோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிடிச்சிருந்தா, எது பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்க அடுத்த ஸ்மார்ட் போனா இது இருந்துச்சு அப்படின்னா இதோட குறை நிறைகளை வந்து தெரிஞ்சுக்கட்டும். டெக் சாட்டியர் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் நீங்க என்ன ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்தாம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்க. இதன் மூலமா எடுத்த பல்வேறு புகைப்படங்களை நம்ம அங்கேயுமே வந்து ஷேர் பண்ணிருப்போம் வரவிருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி. ஸோ மறந்தாம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த நாள் இனிய நாளாக மேட்டும். நன்றி.